புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாதென உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முக்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் அவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகின்றது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மிக பெரும் போதகர், மறை உரைஞர் என்றால் அது ஆயர் ஃபுல்டன் ஷீனாகவே இருக்க முடியும். அந்த காலத்திலே அவர் வாழ்ந்த பொழுது ஆயர் ஃபுல்டன் ஷீன் டெலிவிஷனுக்கு வருகிறார்கள் என்றால் அமெரிக்க தேசமே டெலிவிஷனுக்கு முன் காத்திருக்கும். அப்படியான ஒரு அழகான மறைவுரைகளை வழங்கக்கூடியவர். அவர் ஒரு முறை குருக்களுக்கு ஒரு தியானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு அழகான அனுபவ பகிர்வை மேற்கொண்டார். அவர் குருவாக வந்த கொஞ்ச காலத்திலே அவருக்கு மேற்படிப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அவர் வெளிநாட்டுக்கு சென்று மேற்படிப்பை முடித்து மறைமாவட்டத்துக்கு வந்த பொழுது ஆயிரவர்கள் சொன்னார், உம்மை ஒரு சிறிய பங்கு, மிக தொலைவில் இருக்கிற பங்கு, ஏழைகள் வாழுகின்ற ஒரு பங்குக்கு நான் உம்மை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி அவருக்கு பணிப்புரை வழங்குகின்றார். அப்பொழுது அங்கு மறுமாவட்டத்தின் குருக்கள் வந்து ஆயர் ஃபுல்டன் சொல்கிறார்கள், நீர் போகக்கூடாது. நீர் இவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்கிற பொழுது அந்த படிப்புக்கேற்ற ஒரு பணியெல்லாம் மக்கள் தந்திருக்கோம், நீர் அங்கே போகக்கூடாது, அப்படி போகாமல் இரும் என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருக்கிற பொழுது ஆயர் ஃபுல்டன் ஷீன் ஆழமாக சபிக்கிறார். ஆயர் சொல்கிறதை கேட்கிறதா அல்லது இந்த சகோதர குருக்கள் சொல்வதை கேட்கிறார்? எதை தெரிவு செய்வது? அவர் ஒரு தெரிவை செய்ய வேண்டியவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக 2 விடயங்கள் இருக்கு. ஆயருக்கு போய் இல்லை என்று சொல்லலாம், சொல்லி போட்டு அதுக்கு பிற்பாடு வேறு இடத்தை தெரிவித்து வைக்கலாம், இல்லை ஒன்று ஆயருக்கு பணிஞ்சு சொன்ன இடத்துக்கு போகலாம். அவர் சொல்லுகிறார், ஆழமாக சபித்த பிற்பாடு இந்த விவிலியங்களெல்லாம் வாசித்து அவர் சபிக்கிற ஒரு மனுஷர். அப்போ அவர் கடைசியாக தீர்மானிக்கிறார், ஆண்டவர் சொல்கிறபடி கீழ்ப்படிவோட ஆயர் சொல்கிற இடத்துக்கு போவோமெண்டு அவர் போய் அவருடைய பணி முடிஞ்சு 1 வருஷத்தை முடிக்கிற காலத்தில் ஆயரிடமிருந்து ஒரு கடிதம் பெறுகிறது, மீண்டும் வாரும் என்று சொல்லி. அப்போ ஆயரிடம் கேட்கிற பொழுது ஆயர் சொல்கிறார், உம்மை பொழுது நான் குறுமடத்துக்கு அனுப்ப போகிறேன். அங்கே விரிவுரையாளராக உருவாக்கினராக உம்மை நான் அங்கே அனுப்புகிறேன். ஏன் உம்மை அந்த சின்ன பங்கு, தூரத்தில் இருக்கிற பங்கு, ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பங்குக்கு அனுப்பினேன் என்றால், நீர் குறுமடத்திலே போய் ஒரு குறுமட உருவாக்கத்தை கொடுக்கிற பொழுது இப்படியான மக்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் குறுமடமானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நான் அங்கே அனுப்பினேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஆயர் குருக்களுக்கு அந்த உரையாற்றல் சொல்கிறார், நான் அன்றைக்கு எடுத்த தெரிவு, ஆயர் சொன்னதை கேட்டு நான் போனபடியால் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு தியானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் அந்த ஆயருடைய அந்த கீழ்ப்படிவில்லாமல் அந்த தெரிவை நான் எடுக்காமல் வேறொரு தெரிவை எடுத்திருந்தால் என்னுடைய குருத்துவம் தலைகீழாக மாறி இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த தியானத்தை போதித்து கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தத்தில் அந்த தெரிவு, அதாவது ஆயர் சொல்வதை கேட்பதா அல்லது போனால் என்னுடைய விருப்பப்படி போவதா என்கின்ற அந்த 2 தெரிவுகளுக்குள்ளே ஆயர் சொன்னதை கேட்டு அந்த தெரிவை எடுத்தபடியால்
அவர் வாழ்வை கண்டறிந்து கொண்டார். அமெரிக்க வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய போதகரானார். அவர் ஒரு அருளாளராக உயர்த்துவதற்குரிய முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய அந்த வாழ்வு அவ்வளவு ஆழமாக உலகம் பூராகவுமே இந்த தியானங்களையும் இந்த மறைவுரைகளையும் மாற்றி ஒருவராக இருக்கிறார் என்றால் அவர் அன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வாழ்வு, அந்த தெரிவு, நீர் என்கின்ற தெரிவு. ஆண்டவன் இயேசுவின் பாந்தவர்களே, இன்றைக்கி 6ஆம் வாரத்துக்குள்ளே போயிருக்கல மலைப்பொழிவை தொடர்ந்து நாங்கள் வாய்ச்சி கொண்டு போகிறோம். மலைப்பொழிவு 5ஆம் அதிகாரத்திலிருந்து இங்கால 7ஆம் அதிகாரம் வரைக்கும் போகும். அதைத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாசிக்க போகிறோம் இந்த தவக்காலம் வரும் வரை. ஆகவே இன்றைக்கு இறைவன் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதிகாரம் 15, 15-20 மிக ஒரு அழகான வார்த்தைகள். அந்த இதில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால், உனக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். உனக்கு கொடுத்து நான் தந்திருக்கிற மிக பெரும் பொக்கிஷம் உன்னுடைய சுதந்திரம். அவர் சொல்லுகிறார், நீர் விரும்பினால் கட்டளை கடைப்பிடி, பற்றியுறுதி நடப்பது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ கட்டளைகளை உனக்கு நான் தரலாம், ஆனால் அதை கடைப்பிடிப்பது உன்னுடைய விருப்பம். ஆண்டவருக்கு பற்றியோர் வாழ்வது உன்னுடைய விருப்பம். நீ அதை விருப்பமினால் செய்யலாம், செய்யாமல் விடலாம், ஆனால் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை புரிந்துகொள் என்று சொல்லுகிறார். ஆகவே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டி நான் உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் வைத்துள்ளேன். இந்த 2 வார்த்தைகளும் மிக மிக முக்கியமான. நீர் ஒரு பக்கம் இருக்கிறது, நெருப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. ஒன்று அழிக்கும், மற்றது வாழ்வு கொடுக்கும். அப்போ நீரையும் நெருப்பையும் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு முன்னால் நீரையும் நெருப்பையும் வச்சிருக்கிறார். 2வது வாழ்வையும் சாவையும் வச்சிருக்கிறேன். வாழ்வு ஒரு பக்கம் காட்டுகிறார், சாவு ஒரு பக்கம் காட்டுகிறார். சொல்லி போட்டு சொல்கிறார், எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நீரை விரும்பினால் உனக்கு நீர் கொடுக்கப்படும், நெருப்பை விரும்பினால் நெருப்பு கொடுக்கப்படும், வாழ்வை விரும்பினால் வாழ்வு கொடுக்கப்படும், சாவை விரும்பினால் சாவு கொடுக்கப்படும். ஆகவே தான் ஞானத்தோடு நடந்து கொள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால் மிக பெரும் தெரிவுகள் இருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கிலே தெரிவுகளை மேற்கொள்கிறோம். அந்த தெரிவுகளின் அடிப்படையிலால் எங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி அழகாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தெரிவுகளை மாத்திரம் ஆண்டவர் தரவில்லை, இந்த தெரிவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் உதவிகளையும் கொடுக்கிறார். அவர் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆண்டவர் ஆற்றமிக்கவர், ஞானமுள்ளவர், தன்னுடைய கட்டளைகளை அவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு இந்த ஞாயிறு வாசகம் ஆண்டவருடைய கட்டளைகளை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவர் எவ்வளவோ கட்டளைகளை, நியமங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இன்றைய திருப்பாடல் 119 ஒரு மிக பெரும் நீண்ட அந்த திருப்பாடலிலே ஒரு சில பகுதிகளை தருகிறார். அதில் இந்த திருச்சட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பகுதிகளை தருகிறது. ஆண்டவர் திருச்சப்பட்டு நடப்போர் பேறு பெற்றோர், மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி நடைபெற்றோர், அவர் ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அழகாக இந்த நியமங்கள், ஆண்டவர்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வழி நடத்தல் ஆண்டவருடைய நியமங்கள், அதைத்தான் வேதாகம் முழுவதும் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நியமங்களின்படி தான் நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். மோயிசன் தன்னுடைய மக்களுக்கு இந்த ஆண்டவருடைய நியமங்களை பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தார். 5 நூல்களிலே இந்த நியமங்கள் இருக்கின்றன, 10 கட்டளைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெரிவுகள் செய்கிற பொழுது இந்த நியமங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றன. ஆகவேதான் இந்த நியமங்களையும் இந்த கட்டளைகளையும் இறைவன் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்த பிற்பாடு இயேசு வருகிறார். இயேசு வருகிற பொழுது சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறார். இந்த பரிசேயர்கள், மறைநூறு அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நியமங்களுடைய அந்த வெளி விடயங்களைத்தான் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள், உள்ளுக்குள்ளே போகவில்லை. இந்த நியமங்களுடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் வெளிச்சடங்குகளையே செய்து கொண்டு இயேசுவிலே கூட அவர்கள் பிழை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு வந்த பொழுது அவர் இன்றைக்கு சொல்கிறார், மறைநூல் அறிஞர் பரிசேயரை விட உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் எல்லாம் அழகானவை. ஆனால் பரிசேயர், மறைநூறு அறிஞர்கள் அதை வெளிப்படையாகத்தான் செய்தார்கள். ஆழமாக தங்களுடைய இதயத்துக்குள்ளே அவர்கள் போகவில்லை.
ஆகவே தான் இன்றைக்கு இயேசு என்ன செய்கிறார் என்றால், இந்த தெரிவுகளை நீ மேற்கொள்ள வேண்டுமென்றால், சரியான தெரிவுகளை நீ சேர்க்கொள்ள வேண்டுமென்றால் உன்னுடைய ஆணி மேற்குள்ளே போக வேண்டும். வெளியிலே எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதயத்திலே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிப்போட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய நற்செய்தியிலே மிக முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறது, முற்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோய்சன் சொல்லி இருக்கிறார், 5 நூல்களிலே சொல்லப்பட்டு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு இந்த நியமங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அதை நீங்கள் வெளிப்படையாக மாத்திரம்தான் கடைப்பிடிக்கிறீர்கள், உள்ளுக்குள்ளே போகவில்லை. நான் அந்த கட்டளை கேட்டது இன்னும் சற்று ஆழமாக போய் இந்த பாவங்களுக்கான ஆணி வேருக்குள்ளே நான் போக போகிறேன்னு சொல்லி, இந்த ஆணி வேரை நீங்கள் சரியாக பிடுங்கி சரியாக நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்களுடைய தெரிவுகள் எல்லாம் பிழைக்கப் போகிறது. பிழையான தெரிவுகளைத்தான் நீங்கள் எடுக்க போகிறீர்கள். சரியான தெரிவுகளை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் உள்ளத்துக்குள்ளே போகணும், ஆழத்துக்குள்ளே போக வேணும்னு சொல்லி 3 உதாரணங்களை சொல்லுகிறார். உதாரணமாக, கொலை செய்யாதே, கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்லப்படுகிறது. கொலை செய்யாதே. நாங்கள் மற்றாக்களுடைய உயிர் எடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு விதத்திலும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அது வெளியிலே ஒரு மனிதனுடைய உயிர் எடுப்பது. ஆனால் இயேசு அதற்கு மேலாக போய் இன்னொரு மனிதனுடைய உயிரினை எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், உன்னுக்கு இருக்கிற கோபம், அவனை வச்சிருக்க வைராக்கியம், அந்த ஆழமான இதயத்துக்கள் இருக்கிற அந்த எதிர்ப்புணர்வுகள் எல்லாம் வெளியில் போய்த்தான் ஒரு கொலையாக மாறுது. ஆகவே இந்த வெளிப்படை கொலையை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ளே நீ போகணும், உதயத்துக்குள்ளே போக வேண்டும். அப்போ சொல்லுகிறார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினங்கொள்ளுகின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். அப்போ அந்த கொலைக்கு அடிப்படை காரணம் நீ சொல்லுகிற சினம், மற்றாளை பார்த்து முட்டாளன்றது, மற்றாளை பார்த்து மடியன்ன்றது, அப்படியான சொற்கள் எல்லாம் உடைய வாயிலிருந்து பெறக்கூடாது. அதுகளை நீ களைந்தால் இந்த வெடிக்கொலை இல்லாமல் போகுமென்று உள்ளுக்குள்ளே இந்த கொலைக்கு ஆழமாக இருக்கிற ஒரு சினத்தை அவருக்கு சொல்லுகிறார். 2வதாக சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாது என்று கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் அவரும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்துவிட்டார். ஆகவே விபச்சாரத்துக்கு அடிப்படையாக இருப்பது உள்ளத்தில் இருக்கிற இச்சை. ஆகவே அந்த இச்சை, பிழையான பார்வை உன்னுடைய வாழ்க்கைள்ளே வருகிற பொழுது அது இறுதியிலே கொண்டே விபச்சாரத்திலே கொண்டே விடுகிறது. ஆகவே வெளிச்சாரம் என்று மாத்திரம் சிந்திக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான அந்த இச்சை என்பதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து களைய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். 3வதாக, பொய் ஆணையிடாதீர் என்று ஆணையிட்டதை ஆண்டவர் செலுத்துவீர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீ பொய்யான மாத்திரம் இல்லை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆணையிட தேவையில்லை, நேர்மையாக இருக்கு. ஆம் என்றால் ஆம் என்று சொல்லு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லு. அதுக்கு மேலே நீ ஏதாவது செய்கிறாய் என்றால் அது பகைவரிடம் இருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே என்பாந்தவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அந்த அறநெறி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியாக இருக்கிறது. ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எங்களை அழைக்கிறது. ஆகவே தான் இயேசு சொல்லுவார், நான் என்னுடைய தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். பி பர்ஃபெக்ட் ஆஸ் மை ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். அப்படி இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆழமாக எங்களுடைய இதயத்துக்குள்ளே போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் தருகின்ற நியமங்களை எல்லாம் கடைப்பிடித்து அதுக்கு எங்களுடைய உள்ளுக்குள்ளே இந்தாந்து போய் எங்களுடைய இதயத்தை எல்லாம் நாங்கள் சரியாக ஆயத்தப்படுத்துகிற பொழுது எங்களுடைய தெரிவுகள் அழகான தெரிவுகளாக மாறுகின்றன. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அந்த தெரிவுகளைத்தான் இதன்றார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு யூடியூப்லேயோ அல்லது செய்திகளிலே வருது, 12 பேருக்கு இலங்கையிலே மரண தண்டனை. 12 பேருக்கு கம்பஹா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. அதை கேட்கிற பொழுது எங்களுக்கு மிகப்பெரும் கவலையாக இருக்கிறது. 12 பேருக்கு மரண தண்டனை என்றால் 12 குடும்பங்கள் நிற்கதியாக இருக்கின்றன. அந்த 12 பேருடைய குடும்பங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். 12 பேருக்கு மரண தண்டனை. ஒரு தெரிவு பிழைச்சபடியால், ஒரு கொலைக்கு அவர்கள் போனபடியால் இன்றைக்கு அந்த மரண தண்டனையை நோக்கி இருக்கிற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் யூடியூப்பை பார்க்கிற பொழுது கட்டுநாயக்காவிலே 200 கோடி இந்த போதை வஸ்து வந்திருக்கிறது. இந்த கடற்கரையால் இன்னும் ஒரு 500 கோடி வந்திருக்கிறது. இந்த ஒரு பெண் அந்த போதை வஸ்து கடத்தினார், பாடசாலை மாணவன் கடத்தினார் என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அடிப்படையில் என்ன பிரச்சனை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது தெரிவுகள். எனக்கு தேவை 200 கோடி. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் 200 கோடியை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெரிவு.
அவ்வளவுதான். அது ஒரு சாவை நோக்கிய தெரிவு என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. ஒரு நாளில் இதை கொண்டு போகணும் என்று சொல்லி ஒரு சிறைக்குள்ளே போனால் இத்தனை வருடங்கள் அந்த சிறைக்குள்ளே அவர்கள் வாழ வேண்டும் என்பதை சிந்திப்பதில்லை. ஆகவே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் பிழையான தெரிவுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்வை கண்டடைய வேண்டுமென்றால் எங்களுடைய தெரிவுகள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். அந்த தெரிவுகள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் தருகின்ற அந்த கட்டளைகள் நியமங்களை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவர் தருகின்ற நியமங்களை வெளிப்படையாக மாத்திரம் கடைப்பிடிப்பதல்ல, அந்த கட்டளைகள் சொல்கிற உள்ளார்ந்த அந்த உணர்வுகளுக்குள்ளே போக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உண்ட இதயத்தை பார், இதயத்தை உருவாக்கு. இதயத்திலிருந்து தான் இந்த பிழையான தெரிவுகள் உருவாகின்றன. அந்த இதயத்தை நீ நன்றாக உருவாக்குகிற பொழுது உன்னுடைய தெரிவுகள் நன்றாக வரும். ஆண்டவர் உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வைத்திருக்கின்றார், வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நீரையும் வாழ்வையும் நீ தெரிவு கொள்ளுகிற பொழுது உன்னுடைய வாழ்வு நிலை வாழ்வாக இருக்கும். நான் வாழ்வு பெற வந்தேன், அது முழுமையாக பெற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த முழுமையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு எந்த நேரமும் மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாற முடியும். ஆகவே நாளில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் தருந்த தெரிவுகளை நான் சரியான முறையில் நல்ல தெரிவுகளை செய்ய, நான் பெற்றெடுத்திருக்கின்ற பிள்ளைகள் சரியான தெரிவுகளை செய்ய, என்னுடைய குடும்பம் முழுவதும் சரியான தெரிவுகளை செய்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.